ஜெயா பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு ஒருத்தர் வந்திருக்காரு. கல்யாணம் ஆயிட்டு 9 வருஷம் ஆச்சு. 2 குழந்தைங்க இருக்கு. ஆனா தன்னோட மனைவி தனக்கு உண்மையா இல்ல. அவங்களுக்கு இன்னொரு பையன் கூட தொடர்பு இருக்கு. இப்ப அதனால பிரிஞ்சு 2 வருஷமா தனியா இருக்கோம். என் மேல எந்த தப்பும் இல்ல. என் மனைவி மேல தான் எல்லா தப்பும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் வாழ்க்கையில என்ன நடந்தது? வாங்க பார்க்கலாம். உங்க பேர் என்ன? எங்க இருந்து வரீங்க? வணக்கம்மா. நான் வேதாரண்யத்திலிருந்து வந்திருக்கிறேன். உங்க பேரு? தேவதாஸ் என்கின்ற ஆர்கே தென்னவன். தென்னவன். ம். ம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? நமக்கு திருமணமாகி ஒரு 9 ஆண்டுகள் ஆகுது. ம். 9 ஆண்டுகளாயும் பக்கத்து வீட்டு பையனோட ஒரு தொடர்பு வச்சுக்கொண்டு நம்மகிட்ட சரியா வாழ்றதில்ல. அது நம்ம வந்து இல்ல திருமணம் எப்ப ஆச்சு? 9 ஆண்டுகள் ஆச்சு. குழந்தைங்க இருக்கா 2 உங்களுக்கு? குழந்தைகள் இருக்கு. ஆ. 2 குழந்தைகள் இருக்கு. தமிழ் அவங்களுக்குலாம் என்ன வயசு? பேரு 7 சொல்ல வேணாம். என்ன 7 வயசு? வயசு, ம். 1 5 வயசு. ம். இப்போ என்னன்னா, நான் வந்து அவள வந்து சந்தேகப்படுறதாகவும் உங்க மனைவி பேர் என்ன? அத சொல்லுங்க. விஜிலா. விஜிலா. ம். ம். அவங்க வயசு என்ன? அவங்க வயசு ஒரு 39, 40 இருக்கும். ம். ம். சரி. என்ன பிரச்சனை? இப்ப எப்போயில இருந்து இந்த இந்த பிரச்சனை பிரச்சனை ஆரம்பிச்சது? திருமணமாகி 3 மாதத்துக்குள்ள அந்த பையனுக்கும் என் ஒய்ஃபுக்கும் பழக்கமாயிடுச்சு. எந்த குழந்த பொ பையன்? அந்த பக்கத்து வீட்டு பையன் வினோத்துங்கிறவன். ம். அந்த ப அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அது வந்து என் கல்யாணத்துக்கு பிறகு தான் நடந்தது. ம். அப்போ கல்யாணம் ஆகாம இருந்தான். ஒரு 3 மாதத்திலே பழக்கமாயிடுச்சு. ம். பக்கத்து வீடுங்கிறதுனால நான் வெளியே கிளம்பிடுவேன். காலையில 9 மணிக்கு கிளம்புனா நைட்டு வர்றதுக்கு 9 மணி ஆயிடும். ம். அம்மாவும் வேலைக்கு போயிடுவாங்க. ம். அப்பாவும் வேலைக்கு போயிடுவாங்க. அவ ஒரு தனிமையா இருக்கும்போது, தனிமை வந்து அவள வந்து இந்த நிலைமைக்கு கொண்டாந்து விட்டுருக்குது. அந்த தனிமையான இல்ல இடம். எத வச்சு கல்யாணம் ஆன 3 மாசத்திலேயே ஆ பக்கத்து வீட்டு பையன் கூட அது பேசுறேன்னு சொன்னீங்க. எப்படின்னு எத வச்சு நீங்க சொல்றீங்க? எத வச்சுன்னா, அவளுடைய நடவடிக்கைகள வச்சு. என்னென்ன நடவடிக்கை? ஆ என் கூட படுத்து கிடக்கும்போது, இன்னொரு இடத்துல போய் படுத்து கிடக்கிறது. ஆ இப்படி தேடி போனா, கண்ணுல லைட் எடுத்து அடிக்கிறது. போர்வைய போத்திக்கொண்ட ஒரு மனிதன தெரியாம அப்படியே நமக்கு தெரியாத மாரி கொண்டாந்து விட்டுட்டு வர்றது. இது மாரி நடவடிக்கைகள்ல இல்ல, இருந்தது. இல்ல, இல்ல. ம். என்ன தெரியாம போய் விட்டுட்டு வரதுன்னா, யார விட்டுட்டு வர்றது? அந்த பையன இதெல்லாம் நீங்க பார்த்தீங்களா? பார்த்தேன். என்ன பார்த்தீங்க? என் வூட்டு சந்துல ஒரு 11:30 மணிக்கு வந்து நிக்கிறான். நைட்டா? நைட்டு. ம். நான் பார்த்துட்டேன் அவன. அப்ப என் மனைவி மேல சந்தேகப்படல. இவன் மேலயும் நான் சந்தேகப்படல. அவரு மட்டும் தானே வந்து நின்னாரு. சந்துல நிக்கிறதே வந்து எதுக்கு 11:30 மணிக்கு அவரு மட்டும் நின்னானே சோடியா நின்னானே. இன்னொரு வூட்டால இன்னொரு பையனுக்கு 11:30 மணிக்கு வேலை அவசியம் இல்லைல. பக்கத்து வீட்டு பையன் தானே சொன்னீங்க? பக்கத்து வீடுனா ஒண்ணு நெருக்கமா இல்ல. ம். இப்ப இந்த வீடுனா கொஞ்சம் கொஞ்சோண்டு. ம். பக்கத்து வீடுனா இந்த இடத்துல இந்த வீடும் இப்படி இல்ல. ம். அது பார்ட் தனி, நம்ம ம். பார்ட் தனி. சரி. அது 11:30 மணிக்கு ஒருத்தன் வீட்டால வந்து நிக்க வேண்டிய அவசியம். சரி அந்த இடத்துல உங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தர பார்த்தீங்கன்னா, ம். யாரா இருந்தாலும் இந்த நேரத்துல இங்க என்னப்பா ஆ, ஆ, பண்றேன்னு ஆ. கேட்பாங்க. நீங்க அது கேட்டீங்களா? என்னன்னா, அந்த அந்த கோணத்துல நான் இல்ல அந்த நேரத்துல. நான் என்ன சொல்றேன், அந்த கோணத்திலேயே இல்லனாலுமே, ம். நம்ம வீட்ல யாரோ நம்ம வீட்ல 11:30 மணிக்கு யாராவது வந்து நின்னாங்கன்னா, பக்கத்து வீட்டு பையனா வந்து நின்னாலும், இந்த நேரத்துல இந்த அது என்னப்பா என்னப்பா பண்ணிட்டு நான் இருக்கேன்னு இப்படிதான் கேட்பாங்க. என்னடாங்க நினைக்கிறா அப்படின்னேன். ஆ. சும்மாண்ணா ம். சரிடா அப்படின்ட்டு நானும் அவர பெருசா எடுத்துக்கல. ஏன்னா, இன்னைக்கு இருக்கிற ரேஞ்சுக்கு வந்து எடுத்துக்கிட்டா அது ஒரு மாரியா எடுத்துக்கிடணும். அன்னைக்கு அந்த மாரி எண்ணம் எனக்கு இல்ல. ஆ. என் ஒய்ஃப் மேல நான் அது மாரி நினைக்கல. ம். அப்பயும் பார்த்து இப்ப என்னடா நிக்கிறா, சும்மா தான் நிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். ம். நீ விஜிலா சோறு போடுன்னு நான் சாப்பிட்டுட்டு நானும் படுத்துட்டேன். ம். இது நாளடைவுல இப்படி என்ன ஆனதுன்னா, நான் படுத்து கிடக்கிறது ஒரு பக்கம் இருந்தா, அவ போய் இப்போ ஒரு இடத்துல படுத்து கிடக்கிறது. உங்க வீட்லயே தானே? ஒரே இடத்துல. ஆ. ஒரே இடத்துல. அதே மாரி இந்த டாப்பா உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனை வருமா? எ உங்களுக்கும் உங்க அ மனைவிக்குள்ள? நான் அன்பா தான் வச்சிருந்தேன். ஆ. அந்த மாரியெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்ல. அவன் வந்து ஒரு தொடர்புல இருக்கிறான். புரியுதா என்ன? இப்போ இப்போ நான் எந்த இடத்துல இருக்கிறேங்கிறத வந்து அவன் ஆள் வச்சு பார்த்துக்கிறான். இப்ப நான் அவள நெருங்கி போகும்போது அவன் தப்பிச்சிடுறான். இது மாரி ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்குது. இல்ல, இல்ல. இதெல்லாம் அப்புறம் பேசலாம். ம். நீங்க என்ன வேலை செய்றீங்க? நான் வந்து விவசாய வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ம். அப்புறம் சுகாதாரத்துறையில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ம். அவங்களுக்கு வந்து பால்வாடி டீச்சரா வேலை வாங்கி குடுத்தேன். எப்ப வாங்கி எனக்கு குடுத்தீங்க? திருமணமாகி ஒரே ஆண்டுக்குள்ள ஆ. வேலை வாங்கி குடுத்தேன். ம். அந்த வேலைய பயன்படுத்திக்கிட்டா, ம். 2 குழந்தைகளையும் அழைச்சுக்கிட்டா, ம். "என்கிட்ட வாழ முடியாது. நீ சந்தேகப்படுற" அப்படிங்கிறா. நான் என்ன நெனைக்கிறேன், நான் செய்யறது குற்றமா? இல்லது நீ செஞ்சது குற்றமா? அது நிரூபிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்ப நான் வந்து இந்த இந்த இடத்துக்கு நான் தேடி வந்திருக்கிறேன். அது என்னன்னா
சரி உங்க நீங்க வந்துட்டு அவங்க மேல வந்துட்டு சந்தேகப்படுறது இந்த மாதிரி சொல்றீங்க. ம். பட் அவங்க தரப்புல இருந்து உங்க மேல என்னென்ன மாதிரி அதான் குற்றச்சா நான் வந்து சந்தேகக்காரன் ஆ. அப்படிங்கிற மாதிரி ஒரு கோணத்தை என்ன பாக்குறாங்க. சரி, ஓகே. இந்த சந்தேகம் ஆரம்பிச்சதுல எப்போயில இருந்து அவங்க கிட்ட இந்த மாதிரிலாம் கேட்க ஆ, ஆரம்பிச்சீங்க, சந்தேகம் எனக்கு ஆரம்பிச்சீங்க? வந்து பாப்பா பிறந்திருந்தது. ம், கரெக்டா அந்த சுனாமி டைம். ம், கரண்ட் எல்லாம் இல்ல அப்போ யார் வீட்லயும். ம். அப்போ வந்து இது மாதிரி இல்ல, உங்களுக்கு திருமணம் ஆயிட்டு 9 ஆண்டுகள் தான் ஆகுதுன்னு சொல்றீங்க. சுனாமி வந்தது 2018 2018ல வரலையே. சுனாமி. இது வந்தது. கஜா புயல் 2004ல கஜா தான். புயல் கஜா புயல் ஆ. அடிச்சது. 2018 தான் எனக்கு வந்து இந்த கரண்ட் இல்லாத நேரத்துல இவளுடைய நடவடிக்கை, என்னப்பா ஏன் இது மாதிரி பண்றா அப்படின்னு. ம், அப்படின்னு நான் 2 பக்கமும் டாப்பா போட்டுட்டு ம், நான் சொல்லுவேன், சாமிக்கு டீ வைப்பாங்க. டீ காலையில போட்டாங்கன்னா சாமிக்கு டீ வைக்கிறேன்னு கொண்டு வைப்பாங்க. ம், டாப்பாவை திறந்துக்கிட்டு, நீ வைக்க வேண்டாம், சாமிக்கெல்லாம் டீ வைக்க வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னேன். ம், அது நாளடைவில் அதே மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ம். நான் தான் உன்னிட்ட சொல்றேன்ல, கதவு திறந்துக்கிட்டு டீ வைக்கவே வேண்டாம், நீ சாமிக்கே வைக்க வேண்டாம், கதவை ஒருவேளை உங்களுக்கு சாமி மேல நம்பிக்கை உள்ள இருக்கலாம் எடுத்து இல்லையா? வச்சு சாமிக்கு நான் என்ன கேட்குறேன், படைக்கணும்னு உள்ள எடுத்து வச்சு கும்பிடு. வீட்டு வெளியே வச்சு யாரும் சாமி கும்பிட்ட வரலாறுன்னு நான் பார்த்தது இல்லையே. வீட்டுக்குள்ளேயில ஒரு பூஜைல அறையை உண்டு பண்ணி ம். கும்பிடுவாங்க. அவங்க எங்க வச்சு கும்பிட்டாங்க? அவங்க வெளியே வச்சு கும்பிடுறாங்க. ம், நான் கேட்டேன், நீ சாமிக்கே வேணும்னா போட்டோ வச்சு உள்ளரே கும்பிடு. ம், அது ஏன் நான் அந்த அந்த இதை சொல்றேன்னா, இங்க ஒரு தவறு நடக்குது. அந்த தவறை வந்து நம்ம தடுக்கணுங்கிற ஒரு எண்ணத்துல தான் நான் சொன்னேன். அப்புறம் நான் தூங்கிக்கிட்டு இருந்தேன். அப்ப சொன்னேன், உன் மேல எனக்கு டவுட் வந்துருச்சு, சந்தேகம் வந்துருச்சு. ம். டியூப் லைட் வந்து இந்த இப்படி திருவி இது விட்டா கல்யாணம் ஆயிட்டு எத்தனை வருஷம் கழிச்சு ஒரே சொன்னீங்க? வருஷத்துல நம்ம ஒரே குழந்தை வருஷத்துல. ம், பிறந்ததுக்கு பிறகு இந்த டியூப் லைட்டை இப்படி திருவுனா ஆஃப் ஆயிடும். புரியுதா என்ன? ம். நான் சொல்றேன், யாரும் நைட்ல வந்து டியூப் லைட் ஆஃப் பண்றாங்க அஹ், அப்படின்னு நான் சொன்னப்ப, நீ உன் மேல சந்தேகப்படுறேன், நீ வந்து டியூப் லைட் ஆஃப் பண்ணா என்னை எழுப்பிவிடுன்னு சொன்னேன். இல்ல, ஆ. நைட்ல வந்துட்டு தூங்குறதுக்கு முன்னாடி எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிட்டு படுக்கிறது தானே வழக்கம். நீங்க லைட் போட்டுட்டே தூங்குவீங்களா? லைட்டை அணைச்சிட்டு தான் படுக்கிறது. ஆ, அந்த டியூப் லைட்டை லைட்டா திருவி விட்டா பட்டன் போட்டாலும் எரியாதுமா. சரி. புரியுதா என்ன? ம். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ல இருந்தா தான் எரியும். அ நம்ம திடீர்னு யாரையோ ஒருத்தர் பார்க்கணும், லைட்டை போடணும்னு நினைச்சா அவங்க திருவிடுவாங்க லைட்டை. உங்களுக்கு புரியலன்னா மீண்டும் சொல்றேன். பட்டன், அதாவது ஸ்விட்ச் போட்டாலும் ஆன் ஆகக்கூடாதுன்றதுக்காக அந்த டியூப் லைட்ட வந்துட்டு திருவி விட்டான்னா அது ஆஃப் ஆயிடும். அது நீங்க எரிஞ்சிட்டு இருக்கும்போது இப்படி திருவி விட்டுட்டீங்கன்னு வச்சுங்களேன், அது ரொம்ப ஈஸியா இருக்குமா கைக்கு எட்டி? கைக்கு எட்டாது. ஆ. அப்போ நான் கட்டிலுக்கும் பீரோல் மறைவு ரெண்டு பீரோலை வச்சு மறைச்சிருப்பேன். ம். அந்த பீரோலுக்கு பின்னாடி ஏதாச்சும் ஒரு சேரை தூக்கி வைப்பா, இல்லாட்டி அரிசி முட்டையை தூக்கி வைப்பா, அவ ஹைட்டுக்கு எட்டுறது மாதிரி. ம். சரி. அவன் வந்து அந்த அரிசி முட்டையோ இல்லை அந்த அந்த சேர் மேலே நின்று ஆஃப் பண்ணிடுவான். ம். அப்புறம் இண்டிகேட்டர்னா உங்களுக்கு தெரியுமா? ஆ. அந்த இண்டிகேட்டர் பல்பு, அந்த வெளிச்சம், அந்த நைட்டில் அந்த அந்த வெளிச்சம் அடிக்குதுல்ல, ம். அந்த வெளிச்சம் இருக்கக்கூடாதுன்னு அந்த சிகப்பை வந்து பேத்து அரைஞ்சிட்டு அந்த இண்டிகேட்டரை கட் பண்ணி விட்டான். இதெல்லாம் யாரு பண்ணா? அந்த பையன் வினோத். உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு அவங்க பண்ணாங்களா? அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன்னா, ஒரு திருடனை நம்ம பிடிக்கணும்னா நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு திருடன் இருக்கிறான் பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு. அவன் இல்ல, இதெல்லாம் வந்துட்டு சாதாரணமா கூட நடந்திருக்கலாம் இல்லையா? இதெல்லாம் அந்த பையனால தான் நடந்ததுன்னு நீங்க எதை வச்சு சாரி, சொல்றீங்க? இப்போ இறுதியான ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இது மாதிரி எல்லாரும் ஒரு கேள்விகளை வைக்கும்போது பேசியிருப்பீல்ல நீ அவன் கூட, இறுதியா பேசியிருப்பீல்ல, போன்ல பேசியிருப்பீல்ல, தொடர்பு கொண்டிருப்பீல்ல. ம். தொடர்பு இல்லாம இன்னொரு இடத்துல இருக்கிற நீயும் ஒரு இடத்துல சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு தொலைத்தொடர்பு மட்டும்தான். சரி, அந்த தொலைத்தொடர்பை தான் நான் வந்து ஆன்மீகத்தை விட அறிவியலை நம்பி வந்திருக்கிறேன் இங்க. சரி. நீங்க தொலைத்தொடர்புல அவங்க செல்லுல இருந்து, ம். அவங்க நம்பர்ல இருந்து அந்த பையனுக்கு பேசியிருக்கிற ஆடியோவை மட்டும் எடுத்து கொடுங்க, அதுக்கப்புறம் பேசிக்கலாம். அதுக்கான ஏற்பாடுகளை நீங்க பண்ணுங்க. அறிவியல்ல அதெல்லாம் இருக்கட்டும். அப்பாற்பட்டு அவங்களோட செல் வந்துட்டு நம்ம ரெக்கார்ட் எடுக்கிறது அது செகண்டரியா இருக்கட்டும். ம். நான் என்ன கேக்குறேன், நீங்க தூங்கிட்டு இருக்கும்போதே அந்த பையன் உங்க வீட்டுக்குள்ள வரானா? வர்றான். அதுக்கான அனுமதியை இவளே கொடுக்குறா. அப்ப நீங்க இருக்கும்போது எப்படி நீங்க ரைட். வராங்கன்னு இல்ல தெரிஞ்சு நீங்க தூங்கிட்டு இத கூட இருந்தீங்களா? நான் ஆய்வு பண்ணி பார்த்தபோது, என்ன ஆய்வு பண்ணீங்க? நம்ம எப்படி தூங்குறோம், இதை பிடிக்கணும்னு நம்ம முழிக்கிறோம், எப்படி நம்மளை மீறி எல்லாத்தையும் மறந்துட்டு தூங்குறோம்னா ம். நமக்கு சார்ந்த ஒரு தூக்க மாத்திரை எதுவும் வழங்கியிருப்பாளா அப்படிங்கிற எண்ணம் எனக்குள்ள தோணுது. ஒரு நிகழ்ச்சி இப்ப ஒன்றும் இல்லை, இந்த நிகழ்ச்சி நடத்தணும்னு ஒரு முன்பாரமா நின்றுட்டு இருக்கிற நம்ம ம். ஒரு அசால்ட்டான ஒரு தூக்கம் வருதுன்னா அது எங்க இருந்து வருதுங்கிற ஆய்வுக்குள்ள நான் இறங்க வேண்டிய அவசியம் இருக்கு. ம். அப்ப எனக்கு தூக்க மாத்திரை எதுவும் கொடுத்துருக்கிறாளா?
இல்ல இவ்ளோ சந்தேகம் இருக்கிறவங்களுக்கு தூக்க மாத்திரையே குடுக்குறாங்கன்ற சந்தேகம் இருக்கிற உங்களுக்கு ம். 2 நாள் வந்துட்டு நீங்க வெளியில சாப்பிட்டு அதை கண்டுபிடிக்கணும்னா அதுக்குண்டான முயற்சியில இல்லம்மா, இறங்கிருக்கலாம் இல்லையா? இது நம்மளாவே ஒரு வந்துட்டு நிமிஷம். தூக்க மாத்திரை குடுத்திருப்பா, அதனால அதா நான் தூங்கிருப்பேன், நான் தூங்குனதுக்கு அப்புறம் அவன் இந்த வந்திருப்பான் அப்படின்னு நம்மளாவே இல்ல யோசிக்க முடியாது இந்த இல்லையா? நகர்வு ஏன் எனக்கு வரலன்னா, ஆ. என் மனைவி வந்து பாசமா பேசுவா என்னாட்ட. அதே மாரி எண்ணெய் தேய்ச்சு குளிப்பாட்டி, ஆ சட்டை அயர்ன் பண்ணி, செயினு, மோதிரமெல்லாம் எடுத்து போட்டுட்டு எங்கேயாச்சும் வெளிய அனுப்புறேன்னா, டீசென்ட்டா வந்து செல்ல வார்த்தைகள கொட்டி என்ன மழுக்கிட்டா. அதனால தான் அடுத்த கட்ட நகர்வுக்கு என்னால நகர முடியல. இல்ல சார், எனக்கு புரியல. உங்க மனைவி வந்துட்டு உங்களுக்கு எண்ணெய் தேய்ச்சு குளிக்க வச்சு உங்களுக்கு ட்ரெஸ் அயர்ன் பண்ணி தர அளவுக்கு உங்க மேல பாசமா கேரிங்கா இருந்திருக்காங்க. ஆமா. ஆ. ஆனா அவங்களையே கல்யாணம் ஆன 1 வருஷத்துல இருந்து நீங்க சந்தேக பார்வையோட பாத்திருக்கீங்க. ஒரு இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. ஆ. டெய்லி மனைவிக்கு பூ வாங்கிட்டு போனா, ம். மனைவி மேல மட்டும் தான் பாசம்னு இருக்காது. அந்த பூகாரி மேல கூட ஒரு பாசம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. பூ வாங்குறது மனைவிக்கு மட்டுமான பாசம் நீங்க இருக்காது. எல்லாத்தையும் சந்தேக பார்வையோட இப்படிதான் நீங்க பாப்பீங்கன்னா, ம். நீங்க கல்யாணமே பண்ணிருக்காம இருந்திருக்கணும். சந்தேக பார்வை ஆ. இல்லம்மா. சந்தேகம் இல்லம்மா. சந்தேகம் எங்க இருந்து உருவாகுது? நீங்க சொல்லுங்களேன், இல்ல எங்க இருந்து உருவாகுது? எங்க இருந்து உருவாகும்? ஆ. சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. எங்க இருந்து உங்களுக்கு உங்க மனைவி மேல சந்தேகம் உருவாச்சு? நடைமுறை. அதான் என்ன நடைமுறை சொல்லுங்க. அந்த அது பையன் வந்து எங்க வீட்டு முன்னாடி அம்மா நின்னுட்டு இருந்தான். அதா அத வச்சு எனக்கு சந்தேகம் வந்ததுன்னு இல்லம்மா. சொல்றீங்க. இப்போ நான் சொல்றேன்ல, ம். அதுக்கான ஆதாரம் நீங்க கேட்பீங்கல்ல? ம். கேட்பீங்கல்ல? ம். நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கிறேனா? இல்ல நான் சொன்னா நீங்க நம்ப போறீங்களா? அத எப்படி சொல்றீங்கன்னு கேட்குறீங்க. பார்த்ததுனால தான் சொல்றேன். இந்த பைக்ல ஏத்திட்டு போனான் என் பொண்டாட்டிய. நான் போய் வாய்மொழி ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் குடுக்குறேன். எப்போ பைக்ல ஏத்திட்டு போனாங்க? அது என்ன விஷயம் சொல்லுங்க. 5ஆம் தேதி 2:30 மணிக்கு பகல் 2:30 மணிக்கு நான் என் மனைவிய பார்க்க ஸ்கூல்ல இருக்கிறான்னு வர்றேன். ம். அவன் எனக்கு முன்னாடி என் மனைவிய நான் பார்க்கக்கூடாதுன்னு பைக்ல ஏத்திட்டு போறான். என் மனைவிய பைக்ல ஏத்திட்டு போறான். அதனுடைய வீடியோ ஃபுட்டேஜ் குடுங்கன்னு நான் புகார் குடுக்குறேன். நீங்களே பாத்தீங்களா? நான் பார்த்ததுனால தானம்மா புகார் உங்க கையில போன் எதுவும் இருந்ததா? ஃபோன் இருந்தது. ஆ. இப்ப ஒண்ணு தெரியுமாம்மா? இது கேட்டு ஸ்கூல்ல இருந்து அவ வரத்த நான் அங்க நின்னு பார்த்துட்டேன். அது மதில் சுவர். ம். அந்த மதில் சுவர கடந்து நான் நடந்து வந்துட்டு இருக்கிறேன். பைக் இந்த இடத்துல நின்னுட்டு இருக்கு. ம். புரியுதா? வந்தோடனே பைக்ல உட்காந்தா எடுத்துட்டு டக்குன்னு ஒரு டேர்னிங் ம். மறைஞ்சிட்டாங்க. நான் அந்த நேரத்துல செல்ல லாக் எடுத்து போட்டோ எடுத்துட்டு இருக்க முடியாது. சார், அவங்க நடந்து வந்து பைக்ல ஏறி அப்புறம் தான் பைக் போயிருக்கு. ம். நீங்க உங்க போன் எடுத்து லாக் எடுக்கிறது இவ்ளோ பெரிய விஷயமா நீங்க பேசுறீங்க. ம். அவங்க வந்து ஏறி உட்கார்றது வந்துட்டு ஒரு சட்டுன்னு போயிட்டாங்க நிமிஷம். இந்த அப்படின்னு இடத்துல நீங்க சொல்றீங்க. கவனமா உன்னிப்பா பார்க்கணும். ஆ. என் மனைவி அங்கிருந்து வரும்போது இங்க பைக்கு கிடக்கு இதுல போயிடுவாங்கிற எண்ணத்துல நான் இருந்திருந்தேன்னா அட்வான்ஸ் உடியாந்து கூட நான் செல்ல அங்கிருந்து லாக் எடுத்துட்டு உடியாந்து கூட எடுத்திருப்பேன். ஆனா யதார்த்தமா நடந்து தானே போறா. ம். அதுக்கெல்லாம் நம்ம போயிடலாம்னு தான் நடந்து வந்தேன். ஆனா அங்க ஒரு பைக்ல ஏத்திட்டு போனது எனக்கு தெரியாது. சரி, சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டீங்க. அதுக்கு என்ன சொன்னாங்க? எடுக்கலன்னாங்க. எடுக்கலனா? அங்க சிசிடிவி கேமரா ஃபர்ஸ்ட் இருந்ததா? இருந்தது. ம். பள்ளிக்கூடத்துல ஒண்ணு இருந்திருக்கு. அந்த பள்ளிக்கூடம்னா பக்கத்துல ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு. ம். அந்த பள்ளிக்கூடத்துலயும் இருக்கு. ம். இந்த ஒரு வீட்லயும் வச்சிருக்காங்க. ம். அந்த வீட்ல உள்ள தேடுங்க. அந்த வழியா தான் போனது. ம். அத எடுத்து குடுங்கன்னு நான் கேட்டிருந்தேன். ம். வாய்மொழி ஸ்டேஷன்ல. அத எடுக்கல அவங்க. சரி, உங்க மனைவி கிட்டயே நீங்க போய் கேட்டீங்களா? என்னது? இன்னைக்கு அம்மா ம். நான் தான் சொல்றேன்லம்மா. நீ இது செய்யறான்னு நான் அப்பைக்கு அப்ப அத இப்ப நைட்டு நடக்கிற விஷயத்த காலையில கேட்டுருவோம்மா. ம். அது என்ன உணர்வுன்னே தெரியல. சில பேர் என் மனைவியே சொல்லியிருக்கிறா. நீங்க வந்து பேசாம இருந்தீங்கன்னா இந்நேரம் என்னென்னமோ பண்ணியிருக்கலாம். நீங்க எப்பப்போ பிடிச்சி என்னென்னமோ பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற வார்த்தையை அவ யூஸ் பண்ணியிருக்கிறா. அடுத்தது பார்த்தீங்கன்னா 10 வருஷமா நீனும் பிடிச்சி தான் கிழிக்கிறா அப்படின்னு ஒரு வார்த்தை. இப்போ கூட ஒரு வார்த்தை சொன்னா, எங்க அப்பா இறந்துட்டாரு. அந்த இறப்புக்கு வந்துட்டு உடனே கிளம்பிட்டா. கருமாதிக்கு வரல. வா இப்போ பிள்ளைகளை அழைச்சிட்டு கருமாதிக்கு வாப்பா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு ஒரு வார்த்தை சொன்னா, உன் வீட்ல 8 நடக்கும், கருமாதி நடக்கும். நீனா அதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறா. நான் இப்ப என்ன கேள்வி கேட்டேன்னா அதுக்கு நீங்க பதில் சொல்லவே இல்ல. ம். அன்னைக்கு உங்க கண்ணு முன்னாடி பைக்ல ஏறி போனாங்கன்னு சொல்றீங்க. ம். போயிட்டு வந்த அன்னைக்கு நான் பார்த்தேன் பைக்ல இந்த மாதிரி ஏறி போற, எங்க ஃபோன்லயே போன, என்ன? கேட்டேன். ஃபோன்லயே கேட்டேன். விஜிலா, ஒரு கணவன் முன்னாடியே இன்னொருத்தனோட பைக்கில் ஏறிய ஒரு கணவனுடைய மனநிலை இந்த நேரத்துல எப்படி இருக்கும்னு நீ நினைக்கிறா அப்படின்னு கேட்டேன். ஏன் போன்ல கேட்டீங்க? நேர்ல வரலையா? நேர்ல என்னை சந்திக்கவே வாய்ப்பு இல்லை. இப்ப பஸ் வருது இல்லம்மா. தனியா பிரிஞ்சிருக்கீங்க? பிரிஞ்சிருக்கோம். எப்போல இருந்து 2.5 பிரிஞ்சிருக்கீங்க? ஆண்டுகளா இப்ப. இது இப்போ பைக்ல போனது பிரிஞ்சதுக்கு அப்புறம். ஆமா. ம். 2.5 ஆண்டுகளா எந்த தொடர்பும் இல்லம்மா. ம். அவன் தான் இப்ப வந்து அங்க இருந்து நானும் எத்தனையோ வாட்டி ட்ரை பண்ணேன். ம். எப்படியும் இங்க ஸ்கூலு வர்றா, இந்த ஸ்கூலு தான் வர்றா, ம். என் ஊரு ஸ்கூல்ல தான் வர்றா. இப்ப எப்படி வர்றா, எப்படி போறா? சரி, அந்த ஒரு நாள் தான் வந்துட்டு உங்களால வந்துட்டு கேமரா எடுத்து அம்மா, போன் லாக் எடுத்து சரிம்மா, பண்ண முடியல. சரி. நான் என்ன கேக்குறேன், அந்த மாதிரி தொடர்பு இருக்கவங்க இந்த 2.5 ஆண்டுகள்ல எத்தனையோ டைம் உங்க கண்ணு முன்னாடி
நீங்க பாத்திருக்கலாம். அதே மாதிரி அது பைக்ல ஏறி அந்த போயிருந்திருக்கலாம். ரைட் இப்போ நான் ஒரு ஆ, ஆட்டோ வச்சு ஓட்டிட்டு இருக்கிறேன். ஆ, நான் ஆட்டோ ஸ்டாண்டு கிட்ட வந்து உட்காந்துக்கிடுவாங்க. ம். நான் நவந்தாலும் ஃபோன் போயிடும் அவனுக்கு. யாரு வந்து உட்காந்துப்பா? அவனுக்கு சப்போர்ட்டான ஆளு. இப்போ நீங்க கேட்குற கேள்வி இருக்குல்ல, ம், அது வந்து எல்லாரும் கேட்பாங்க. அத நான் வந்து இல்லன்னா மறுக்க முடியாது. ம், யாரு கேட்பாங்கன்னா, நான் சொல்லி விடுவேன். ம். அவங்கள போய் நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க இது மாரி பண்ணுனியா? உன் நம்பர்ல இருந்து இவன் நம்பருக்கு வந்திருக்கா? நீங்க அவன் எங்கன இருக்கிறான்னு கேட்டிருக்கிறீங்களா? அப்படின்னு எடுக்க முடியுமா? இப்போ ஒண்ணும் இல்ல. இந்த பையன் நான் சொல்ற வினோத் பையன், ம், ஆட்டோ அவன் இருக்கிறானா இல்லையான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆளு வந்து உட்காருதுன்னு வச்சுக்கிடுவோம். ம். இவன் இந்த வார்த்தை இவன் பயன்படுத்தி இருக்கிறான்னா, இவன் நம்பர்ல இருந்து நீங்க அது எப்படி எடுத்துடலாமா? உங்கள கண்காணிக்கிறதுக்குன்னே டெய்லி ஒருத்தர் வந்துட்டு இருக்குமா? அவங்க ஆள் ஒண்ணு இருக்கு வச்சிருக்காங்களா? இருக்கு. இருக்குமா? ஒரு எக்கார்த்தம் மட்டும் எப்படிப்பட்ட தூது இல்லாமையும் ஒரு நபர் ஒரு ஊருக்குள்ள, ஒரு ஸ்கூலுக்குள்ள வந்துட்டு வெளியாக முடியாது. அந்த ஸ்கூல்ல நீங்க போய் விசாரிச்சுக்கலாம் இல்லையா? விசாரிச்சீங்களா? ஆ அங்க இருக்கவங்க கிட்ட. அவங்க அவங்க வந்து பொய் சொல்றாங்க எல்லாரும். என்னன்னா, விஜிலன்ஸ் எல்லாரும் பொய் சொல்றாங்க. நீங்க மட்டும் எப்படின்னா தான் உண்மை விஜிலா வரலங்கிறது. நான் இப்பயும் சொல்றேன். ம், இப்பயும் ஆதாரத்தோட சொல்றேன். ம், நான் பொய் சொல்லலாம். நீங்க கூட ஒரு நிமிஷம் பொய் சொல்லலாம். ம், ஆனா கேமரா பொய் சொல்லாதுல்ல. ம். போய் அத ஃபுட்டேஜ் எடுத்து பாருங்க. வந்து போறது தெரியும். ஆனா அவங்க கேட்டு பாருங்க. அந்த மேடம் சார் ஒவ்வொன்னுத்துக்கும் ஒவ்வொரு ஃபார்மாலிட்டி இருக்கு. ம். சாதாரணமா வீட்ல இருக்கவங்க எல்லாருமே போயிட்டு வந்துட்டு எனக்கு அங்க சந்தேகமா இருக்கு, எனக்கு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வேணும், இங்க சந்தேகமா இருக்கு, எனக்கு இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வேணும், அம்மா என் ஒய்ஃப் மேல சந்தேகமா இருக்குன்னு சொல்லிட்டா ம். அவ்வளோ ஈஸியா எந்த ஃபுட்டேஜும் எடுத்து தந்துட மாட்டாங்க. கேக்குறாங்க, வந்தாங்க, கேட்டாங்க, குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் தந்துட மாட்டாங்க. ம். நாங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்துட்டு என் மனைவி மேல சந்தேகப்பட்டு நான் போய் கேட்டேன், ஸ்கூல்ல தரல. இல்லம்மா நான் எதுக்கு ம், இது உதாரணத்துக்கு சொல்றேன்னா, இந்த ஸ்கூல் வந்து போயிட்டு இருக்கிறா. ம். வர்றாங்களா? அங்க கேட்டா இல்லன்னு தான் சொல்றாங்க. ஆனா வர்றாங்கங்கிறது எனக்கு தெரியும். போறாங்கங்கிறது உங்க ஊர்ல தான் அந்த ஸ்கூல் இருக்குன்றீங்க. 2.5 வருஷமா தனியா பிரிஞ்சு இருக்குன்னு அங்க சொல்றீங்க. என்ன நடந்ததுன்னு நீங்க நேர்லயே போய் பார்க்கலாமே சார். பார்த்தேன். நீங்க ஆட்டோ ஸ்டாண்ட்ல அவன் என்ன பண்றான்னு பாத்துட்டு இருந்ததுக்கு பதிலா நீங்க உங்க மனைவி ஸ்கூலுக்கு வெளியில அம்மா நின்றுக்கலாமே, வராங்களா இல்லையான்னு இப்ப என்ன பாக்குறதுக்கு. நான் ஃபோன் பண்றேன்லம்மா, ஃபோன் எடுக்கிறது இல்லம்மா. நான் என்ன சொல்றேன், நீங்க ஸ்கூலுக்கே போய் போயிருப்பா. பாத்துருக்கலாமே நான் நான் சொல்றேன். நான் பார்ப்பேன். ஆ, எங்க அம்மாவையும் விட்டு வந்திருக்கிறாளான்னு பார்க்க சொல்லுவேன். ஆ. அங்க வரலன்னு அவங்க சொல்லுவாங்க எல்லாரும். இது 2 வருஷமாவே வரலையா சார்? வந்து வேலையை அப்ப விட்டுட்டு இருக்காங்களா? வந்துகிட்டு இருக்கிறாங்க. 2 வருஷமா இங்க தான் வந்துகிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு வரையும் இன்னைக்கும் வருவாங்க. இன்னைக்கும் வருவாங்க. அது எப்படி வந்துட்டு நீங்க அங்கதான் நின்னு பாத்துட்டு இருக்கேன்னு சொல்லும்போது ஸ்கூலுக்கு பின்னாடி வாசல் ஏதாவது இருக்கா? வேற வழியா ஏதாவது இல்ல இல்ல. வராங்களா? இப்போ நான் என்ன உங்களுக்கு புரியுதா என்ன? இல்ல நான் எனக்கு கேக்குறது உங்களுக்கு புரியல. இல்ல இல்ல. தென்னவன் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். நான் என்ன கேக்குறேன், ம், உங்க ஊர்ல தான் அந்த ஸ்கூல் இருக்கு. ம், 2.5 வருஷமா ம், உங்க வைஃப் வந்துட்டு உங்களை விட்டு பிரிஞ்சிருக்காங்க. ம், அந்த ஸ்கூலுக்கு தான் வந்துட்டு போறாங்கன்னு சொல்றீங்க. ம், ஆனா மத்தவங்க யாரும் உண்மைய பேச மாட்றாங்கன்னு சொல்றீங்க. ஓகே, நீங்க மத்தவங்க கிட்டயே கேட்க வேணாம். ம், அந்த ஸ்கூலுக்கு வாசல்னு ஒண்ணு இருக்கும்ல, அது வழியா தானே வந்துட்டு போவாங்க. ம். அங்க நின்னுட்டு நீங்களே உங்க மனைவி வராங்களா வரலையா, எப்ப வராங்க போறாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கலாமே இந்த 2.5 வருஷத்துல. தெரிஞ்சிருக்கலாம். ஆ, அது தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் ம். ஏன் நம்மளால கண்டுபிடிக்க முடியலன்னா, பஸ்ஸுல வரும்போதே நான் எந்த இடத்துல நிக்கிறேன்னா அவன் பைக் வச்சுக்கிட்டு சுத்துறான். ஐயோ தென்னவன், நான் என்ன சொல்றேன், நீங்க எங்கேயோ இருந்துட்டு போங்க. நீங்க ஸ்கூலுக்கு முன்னாடியே நின்னு பாத்துருக்கலாம் இல்லையா? நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல இல்ல ஆட்டோ ஸ்டாண்ட்ல ஏன் நிக்கிறீங்க? வரமாட்டா. நான் ஸ்கூல் கிட்ட அந்த ஸ்கூல் வாசல்ல தாண்டி தானே ஸ்கூல் உள்ளுக்கே போகணும். ரைட்டு. இப்ப என்ன நடக்குதுன்னா, பஸ்ஸுல இருந்து நான் இத கேளுங்க ஃபர்ஸ்ட்டு அப்புறம் உள்வாங்குங்க சரி ஃபர்ஸ்ட்டு. சொல்லுங்க சொல்லுங்க. பஸ்ஸுல வரும்போதே நான் ம், எங்கன நிக்கிறேங்கிற தகவல் வரும். ம், அப்படி நான் வாசல்ல நீங்க சொன்னது மாரி நின்னுட்டேன். ம், நான் நிக்குந்தேனே அவங்க வரமாட்டாங்க. வேற ஸ்கூல்ல உட்கார்ந்துருக்காங்க. வாய்மேட்ல ஒரு ஸ்கூல் இருக்கு. பால்வாடி. அந்த பால்வாடியில உட்கார்ந்துட்டு நான் நிக்குந்தேனே ம். அவங்க வரமாட்டாங்க. அதே மாரி நான் நிக்குந்தேனே உள்ள இருக்கிறவங்க வெளிய ஆக மாட்டாங்க. இந்த செய்தி பரிமாற்றம் தான் என்ன வந்து பார்க்க விடாம பண்றது. ஒரு ஸ்கூலுக்குன்னு ஸ்கூல் டைமிங்னு ஒண்ணு இருக்கு. ஆ, ஒரு நாள் லேட்டா போலாம், 2 நாள் லேட்டா போலாம். ஆ, எல்லா நாளுமே பால்வாடினா கண்டிப்பா கவர்மெண்ட் பால்வாடி தான். ம், சோ எல்லா நாளுமே வந்துட்டு உங்களால லேட்டா போயிட்டு இருக்க முடியாது. ம், உள்ள போனவங்க ஸ்கூல்லயே தங்கிடவும் முடியாது. ம். ஒரு குறிப்பிட்ட டைம்க்குள்ள அந்த ஸ்கூல்ல வந்துட்டு பூட்டியே ஆகணும். ஆ. நீங்க அவ்வளவு நேரம் நிக்கிற வரைக்கும் வெளியிலே வர மாட்டாங்கன்னா, அப்ப நைட்டு வரைக்கும் நீங்க நின்னுனால அவங்க வர மாட்டாங்களா? இதுக்கு நான் வந்து இப்ப எல்லாத்துக்கும் ஒரே தீர்வா நான் சொல்லிவிடட்டா? ம், என் மனைவி மேல நான் சந்தேகப்படுறேன். இந்த வினோத்துங்கிற பையனோட அவ தொடர்பு இருக்கிறா, அவ கூட சுத்துறா அப்படிங்கிற சந்தேகப்படுறேன். ம், அந்த சந்தேகத்துக்கு எனக்கு கிடைக்கிற ஒரே ஆதாரம் அவ செல்லு நம்பரை டேக் ஓவர் பண்ணி எடுப்போம். ம், அத கால் டேக்கர் பண்ணுவோம் அப்படிங்கிற எண்ணத்துல மட்டும்தான் நான் வந்திருக்கிறேன் இங்க. இப்போ ம். நீங்க கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் என்னால ஆதாரம் இல்ல. அப்படி நான் சொன்னேன்னா என்ன வந்து ஒரு மாரியா நீங்க பார்ப்பீங்க. ஏன்னா இவன் வந்து சந்தேகக்காரன் மாரியே பார்ப்பீங்க. ஆதாரம் இல்லை. இது மாரி நடக்குது. அதுக்கான ஆதாரம் நம்மளால திரட்ட முடியல. அதுக்கான நான் போனேன்னா அங்க எஸ் ஆயிடுறாங்க.
ம், நான் சொன்னாலும் அதை நம்ப மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு உதாரணம் இருக்கு. அவங்க ஃபோன் நம்பர்ல ம், அவங்க அந்த பையனோட பேசியிருப்பாங்க. ம். அந்த வாய்ப்பு கிடைச்சதுன்னா சார் ஒருவேளை நான் என்ன கேக்குறேன், ட்ராக் பண்ணி எடுத்து உங்க மனைவியோ அந்த பையனுக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு ஆ, வச்சுக்கோங்களேன், அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் இது நாள் வரை செஞ்சது ம், என் மனைவிக்கு மிகப்பெரிய துரோகம்னுட்டு ம். அவ கையாலே என இறுதி ஊர்வலத்தை நடத்த சொல்லிடுறேன். ஏன் இப்படி பைத்தியம் மாதிரி பேசுறீங்க? இல்லைம்மா, ஆ. 10 வருஷமா ஒரு ஒரு ஏக்கம், ஒரு தாக்கம். இல்ல ஏக்கோ தாக்கம்னா எனக்கு புரியல. கல்யாணம் ஆன 1 வருஷத்திலேயே மனைவிய வந்துட்டு சந்தேக பார்வையோட நீங்க பார்க்க ஆரம்பிச்சுட்டீங்க. நான் இங்க உட்கார்ந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, ம். நீங்க கல்யாணம் பண்ண வருஷத்துல இருந்தே, அதாவது 3 மாசத்துல இருந்தே உங்க மனைவி நீங்க சந்தேக பார்வையோட பார்க்க ஆரம்பிச்சுட்டீங்க. ம். அதனால சாதாரணமா நடக்கிற ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட, ஆ. இது அப்படி இருக்குமோ, இது இப்படி இருக்குமோ, நீங்களாவே ரொம்ப சந்தேகத்த உருவாக்கிக்கிறீங்களோ? இந்த ஒரே ஒரு நிமிஷத்தை இது வந்து நான் என்ன கேட்குறேன்னா, இதை வளர்த்திக்கிட்டு போறதை விட அவங்களுடைய செல் நம்பரை எடுத்தீங்கன்னா நான் சொல்ற நீங்க செல் நம்பர் அத இல்லம்மா. சைடுல வச்சுட்டு நீங்க பேசுங்களேன். நான் என்ன கேக்குறேன், வினோத்ன்றவன் வந்துட்டு யாரோ எங்கேயோ இருக்கவன் இல்ல. உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கவன். ம். அந்த வினோத் கிட்ட நீங்க நேரா போய் பேசுனீங்கல்ல, அவங்க வீட்ல இருக்க அம்மா அப்பா கிட்ட நேரா இந்த இல்லம்மா, மாதிரி உங்களோட இல்லம்மா, பிரச்சனையை கொண்டு இல்ல, இல்ல, போனீங்களா? இந்த விஷயத்த ஒரு நிமிஷம் கேளுங்க. 10 ஆண்டுகள்னு சொல்றேன்ல சந்தேகம். ஆ, இந்த சந்தில வந்து நின்னான்னு சொன்னேன்ல, ம். அத வந்து இந்த சந்தில வந்து நீ நின்னதுனால தான் என் கணவர் வந்து சந்தேகப்பட்டு என்ன பிரச்சனை பண்றாரு அப்படின்னு ஒரு புகார் குடுன்னு 10 வரையுமா சொல்லிட்டு இருக்கிறேன். அதுக்கு என்ன சொன்னாங்க? இதுவரையும் புகார் குடுக்கல. சந்துல வந்து நின்னதுக்கு வந்துட்டு புகார் குடுக்க சொல்றீங்க. புகார் இல்ல. நான் சொல்றது ஒரு நிமிஷம். இல்ல அத சந்தில வந்து நின்னதுனால இல்ல. அதனால தான் என் குடும்பத்துல சந்தேக பிரச்சனை வருதுன்னு குடுன்னு சொல்றேன். ஏன் குடுக்கல? சரி நீங்க போயிட்டு சரி. வினோத் கிட்ட எங்க பேசுனீங்களா? அம்மா போய் நீங்க வினோத் கிட்ட போயிட்டு நேரா இந்த மாதிரி வந்துட்டு உன்னால என் வீட்ல பிரச்சனை வருது. ம். நீ எதுக்கு என் வீட்டு முன்னாடி வந்து நின்ன? அது இந்த மாதிரிலாம் பண்ணாத நீங்க பேசுனீங்களா? நான் பேசினேன். என்ன சொன்னாங்க? எங்க வீட்ல போய் நீ வந்து வினோத் என்ன சொன்னாரு? நீ வந்து நேரடியா புடிக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்குறாப்புல. ம். நேரடியா பிடிக்க வேண்டியதானே அப்படி நான் இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ இந்த இடத்துல நான் இருக்கிறேன். நீங்க சொல்ற மாதிரி தான் அந்த பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? உங்க மனைவி உங்க வீட்லயே இருக்காங்க. அவர் எதிர்த்த வீட்லயே இருக்காரு. ஒருவேளை நீங்க சொல்றது எல்லாமே உண்மையா இருந்திருந்ததுன்னா கண்டிப்பா இந்த 10 வருஷத்துல ஒரு நாள் கூடவா வந்துட்டு உங்ககிட்ட மாட்டாம போயிருப்பாங்க. இல்ல நீங்களாவே இமேஜின் பண்ணிட்டு என் மனைவி தப்பானவன் இல்லை யோசிக்கிறீங்களா? நான் எல்லாரும் கேட்குற கேள்விகள் இது நீங்களும் கேட்பீங்க. நான் இல்லைன்னு சொல்லவில்ல. இப்போ ஒன்றும் இல்லை. அது பக்கத்து வீடுனா இது ஏன் வீடுன்னு வச்சுக்கோங்க. ம். அங்கே என்ன நடக்குதுங்கிறத நான் இங்க இருந்து பார்க்கலாம். அங்கே யார் இருக்கிறா இல்லை. நீங்க தான் உங்க வீட்ல நைட் என்ன நடக்குதுன்னே தெரியல தூங்கிடுறேன்னு சொல்றீங்களே. எப்படி நீங்க பக்கத்து வீட்ல நடக்கிறது உங்களுக்கு தெரிய வரும்? அதுதாம்மா எப்படி தூங்குறேன். இப்போ யார் வர்றா அப்படின்னு பார்க்கறதுக்காக நான் முழிச்சிருக்கிறேன்னா எனக்கு எப்படி தூக்கம் வந்தது? அப்ப எப்படி ஏன் அது எப்படி நடந்தது? இது குடிச்சிட்டே இது படிச்சுதுங்களா? ம். அது அப்படியெல்லாம் இல்லை. உங்களை மீறி நீங்க என்ன குழந்தையா சார்? உங்களை மீறி உங்களுக்கு ஒரு விஷயத்த சாப்பிட கொடுத்துட முடியுமா? சரிம்மா, நான் வந்து இப்போ என்ன நினைக்கிறேன்னா இந்த நிகழ்வுகள் எல்லாம் கடந்துட்டு உங்களுக்கு குடிக்கிற பழக்கம் இருக்கா இல்லையா? அது சொல்லுங்க. எப்பயாச்சும் குடிப்பேன். எப்பயாச்சுன்னா எப்போ? ஒரு தீபாவளி, பொங்கல், ஒரு விசேஷங்கள் ம். அது வந்து எதுவும் நண்பர்களோட சேர்ந்து லைட்டாக இது பண்ணிட்டு அப்படி முடிச்சுக்கிறது. மற்ற நேரத்தில் ஒரு டெய்லி ரெகுலராக பார்க்குறது அப்படி இல்லை. ம். எதுவும் ஃபங்க்ஷன், போக்குவரத்து, பர்த்டே ம். அது மாதிரி. சரி வினோத் கிட்ட அவங்க அம்மா அப்பா கிட்ட போய் பேசுனீங்களா அத அம்மா பத்தி? எங்கள் அம்மா போய் ஏன்டி அவனால தாண்டி பிரச்சனை ஒரு வார்த்தை நீ போய் கேட்ட என் வீட்டால ஏன்டா நீ வந்தா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டிருந்தா அவன் மனசு ஒரு ஆறுதலாக இருக்கும்ல. நீ ஏன்டி ஒரு வார்த்தை கூட கேட்கல அப்படின்ட்டு கேட்டிருக்க. அம்மா போய் கேட்டிருக்கேன். அந்த அம்மா கேட்டதுக்கு வந்து அவங்க சொன்ன பதில், என் ஒய்ஃபு சொன்ன பதில் வந்து என்னாலையும் வினோத்தினாலையும் உன் புள்ள பைத்தியமாயிட்டான் அப்படின்னு நீ வேணுமுன்னா போய் கம்ப்ளைண்ட் கொடு, ஆனால் நான் கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன். இந்த வார்த்தை வந்து எவ்வளோ பெரிய வார்த்தை இது. சொல்லுங்க. இது எவ்வளவு பெரிய வார்த்தை நீங்க சொல்லுங்க. அதான் என்னாலையும் வினோத்தினாலையும் தான் உன் புள்ள வந்து இப்படி நிற்கிறான், அந்த இடத்துல நிற்கிறான்னு வேணுமுன்னா நீ போய் கம்ப்ளைண்ட் கொடு, நான் கொடுக்க முடியாது. தப்பு பண்ணாதவங்க பயப்படாம தானே இருப்பாங்க. இது தப்போ சரியோ ம். அது வந்து நான் இந்த கால் டாக்கர் கேட்குறது அதுலேருந்து நீங்கள் எடுங்க. நான் தப்பானவனாக இருந்தால் இந்த நிகழ்ச்சி சார்பாக என்ன தண்டனை கொடுக்குறீங்களோ அந்த தண்டனையை முழுமையாக நான் ஏற்றுக்கிறேன். அப்படி கால் ட்ரேஸ் பண்றது எல்லாமே நார்மலா எங்களாலேயோ உங்களாலேயோ பண்ணிட முடியாது. இத போய் போலீஸ்ல வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க மூலமா தான் எல்லாத்தையும் இதெல்லாம் மூவ் பண்ண முடியும். நீங்க ரொம்ப ஈஸியா கால் ட்ரேஸ் பண்ணலாம், அந்த ரெக்கார்டை நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. நீங்க போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா? என்ன எது சம்பந்தமா? கால் டாக்கர் சம்பந்தமா? இந்த மாதிரி என் மனைவி மேலயும் எங்க எதிர்த்த வீட்டு பையன் மேலயும் எனக்கு சந்தேகமா இருக்கு, என்னை ஏமாத்துறாங்க,
எனக்கு இந்த மாதிரி சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்துட்டு ஸ்கூல்ல இருக்கு, அது அது எனக்கு இல்ல, இல்ல, பார்க்கணும் அது அப்படி எல்லாம் நீங்க கேட்டீங்களா? கேட்டேன். அந்த புட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? கொடுத்தம்மா. ஆ கொடுத்ததுல அவங்க எடுக்கல. அவங்க அந்த நேரத்துல வந்து அங்க போயிட்டேன், இங்க போயிட்டேன் அப்படின்னாங்க. அவங்க அங்க போய் பார்த்தா அதுல இல்ல. என்ன இல்ல? ஃபுட்டேஜ் இல்ல. டேட்டு முடிஞ்சு போச்சு. அது 1 வாரத்துக்கு 10 நாளைக்குள்ள 1 வாரத்துக்குள்ள தான் இருக்கும். அதுக்கு மேல டெலீட் ஆயிடும் ம். அப்படின்னு சொல்லிட்டாங்க என்னாட்ட. சரி, கால் ட்ரேஸ் பண்றதுக்கு நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? இல்ல, இல்ல. அது வந்து அவங்களுடைய சம்மதத்தோட குடுப்போமே. அவங்கள மனநிலை எப்படி இருக்கு? நம்மளா போய் குடுத்தா இன்னமும் எதிர்ப்ப நம்ம சம்பாதிக்கிறோம்பளோ அப்படிங்கிற ஒரு இதுக்கு போயிடக்கூடாது. அவங்களுடைய சம்மதத்தோட நான் தப்பு பண்ணல. இப்போ உங்க அம்மாட்ட பேசலாமா நாங்க? பேசலாம். The person you're calling is not on. அம்மா இப்ப ஏதாவது வேலையா இருப்பாங்களா? நான் வேலையில இருப்பேன். இன்னொரு வாட்டி என்ன ட்ரை பண்ணி பாருங்க. சரி விட்டுருங்க. Not on. உங்க மனைவிக்கு கால் பண்ணி பார்க்கலாம். The person you have called is speaking to someone else. You can wait or call again later. சரி, இப்போ அந்த வினோத்ன்ற பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. ஒருவருடன் பேசிக் கொண்டிருக்க இப்போ உங்க வீட்டுக்கு எதிர்த்த வீட்டுல தான் அவர் இருக்காரா? ஆமா. இப்பயும் என்னன்னா, என் மனைவி பைக்கில் ஏற்றிட்டு போகிறது, கொண்டு விடுறது அங்கே. ம். இப்போ இந்த ஸ்கூலுக்கு வந்து பாதுகாப்பாக பஸ்ஸில் வரும்போது நான் இருக்கிறேனா இல்லையா, எந்த இடத்துல நிற்கிறேன், என் கண்ணில் படாமல் வந்துட்டு போகிறதுக்கு. அவங்க மனைவி யாரு கூட இருக்கா? யார் மனைவி? வினோத்தோட மனைவி. அவங்க அவங்க குடும்பத்தோட தான் இருக்கிறாங்க. அவங்க குடும்பத்தோட இருந்தும் இவர் ஸ்கூல்ல அதே ஊர்ல இருக்க ஸ்கூலுக்கு உங்க மனைவியை பார்த்துட்டு அவங்கள கூட்டிட்டு போய் விட்டுட்டு இருக்காங்களா? ஆமாம். அதெல்லாம் அவங்க மனைவிக்கு தெரியுமா? அது அது சம்மந்தமாக அது நம்ம போய் அங்கே ஆராய முடியாது. அவங்க குடும்பத்தில் என்ன நீங்க உங்க குடும்பத்தை மட்டும் கெடுக்கிறது இல்லாம இன்னொருத்தவங்களோட குடும்பத்திலயும் நீங்க வந்துட்டு பிரச்சனையா இருக்கீங்க. அது உங்களுக்கு புரியுதா? எப்படி எது அவருக்கு இப்ப கல்யாணம் ஆயிட்டு அவங்க மனைவி குழந்தையோட இருக்காங்க. இருக்கிறாங்க. நான் என்ன கேக்குறேன், ஒரே ஊர்ல இருக்கிற ம். அதே ஸ்கூலுக்கு ம். இன்னொரு பொண்ணை பாக்குறதுக்கு அவங்க டெய்லி போயிட்டு பைக்ல போய் விட்டுட்டு வராங்கன்றீங்க, பாக்குறாங்கன்றீங்க, உங்களை ஆள் வச்சு கண்காணிக்கிறாங்கன்றீங்க. ம். ஒரு அவங்களோட மனைவிக்கு கூடவே இருக்கவங்களுக்கு தெரியாம இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல சந்தேகம் வரா, ஒருவேளை நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா இருந்தா உங்களுக்கு சந்தேகம் வராம இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அம்மா, இறுதியாக என்னுடைய பிரச்சனைகளுக்கு ம். நான் முடிஞ்ச அளவு தீர்வு தேடும்போது ம். எந்த ஆதாரமும் இல்லை. இப்போ ஒன்றும் இல்லை. அததான் நான் கேக்குறேன். நீங்க எந்த ஆதாரமுமே இல்லாம உங்களுக்கு தோன்ற விஷயத்த மட்டுமே வச்சுட்டு சந்தேகம் 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 இருந்திருக்கீங்களோ அப்படின்னு எங்களுக்கு தோணுது. நான் தோன்ற விஷயத்தை வச்சு சொல்லலை. இதுக்கு இல்லம்மா, நான் இன்னொரு விஷயம் இல்ல, கேக்குறேன். நீங்க நான் இன்னொரு வந்து- நீங்க- தனவர் ஒரு நிமிஷம், நான் இன்னொரு விஷயம் கேக்குறேன். நீங்க கம்ப்ளைண்ட் வரும்போதே உங்களுடைய மனைவிக்கு நாங்க தனிப்பட்ட முறையில பேசணும். ஆ, அவங்க என்ன சொன்னாங்க, நீங்க ரொம்ப சந்தேகப்படுவீங்க. எந்த அளவுக்கு நீங்க சந்தேகப்படுவீங்கன்னா, ஆ. உங்களோட மனைவிய உங்களோட அப்பா கூடவே ஒண்ணா சேர்த்து வச்சு நீங்க பேசிருக்கீங்க, ஆ, அந்த அளவுக்கு நீங்க சந்தேகப்படுவீங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஆ, யாராவது தன்னோட மனைவியை தன்னோட அப்பா கூடவே சேர்த்து வச்சு இல்ல, இல்ல, இல்ல. பேசுவாங்களா? இது நல்லா கேட்டுக்கிடணும் இந்த விஷயத்த. எங்க அப்பாவுக்கு அந்த பையன் மேல ஒரு சந்தேகம் வந்துருச்சு. ம், மருமன் மேல ஒரு சந்தேகம் வந்துருச்சு. ம், அதுக்காக யாரு என்னங்கிறத கண்டுபிடிக்கணுங்கிறத முயற்சியில அவரும் இருந்திருக்கிறார் எங்க அப்பா. அந்த பையனுக்கும் நான் சொன்னல வினோத்துக்கும் என் மனைவிக்கும் தொடர்பு இருக்குங்கிற விஷயம் எங்க அப்பாவுக்கு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. சரி. அதை கண்டுபிடிக்கணும்னு ம். அவரு முயற்சி பண்ணியிருக்கிறாரு. என்ன முயற்சி பண்ணாரு? அவர் நைஸா கதவு திறந்து பார்க்கறது, யாரு கதவை? எங்க ரூமு கதவை. இல்ல, இது ஒரு எவ்வளவு கேவலமான விஷயம்னு உங்களுக்கு புரியுதா? மருமக ரூம்ல இருக்க கதவை வந்துட்டு உங்க அப்பா வந்துட்டு திறந்து பாக்குறாரு. கேட்டா மருமக மேல உள்ள அது வந்து சந்தேகம் என் அப்படின்னு ஒய்ஃபு சொல்றீங்க. என் ஒய்ஃப் இருக்கிறாங்கல்ல, ஆ. அது மாதிரி திறந்துக்கிட்டு வந்தாரா, நான் எதுவும் எங்க அப்பாவை கண்டிச்சனா அப்படின்னு கேளுங்க. ம். அவங்க இல்லைன்னா அதுக்கப்புறம் நீங்க கேவலம் இல்லையான்னு நீங்க முடிவு பண்ணலாம். இந்த அவங்க கிட்ட நாங்க பேசணும். அவங்க வந்துட்டு குளிச்சிட்டு வந்து ஏதோ ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கும்போது உங்க அப்பா தெரியாதனமா ஏதோ உள்ள வந்துட்டாரு. அந்த டைம் இல்ல, நீங்க இல்ல, பார்த்துட்டு அவங்க இது- ரெண்டு பேரும் இல்ல, சேர்த்து வச்சு நானே- நீங்க சந்தேகப்பட்டீங்கன்னு இல்ல சொன்னாங்க. நான் ரைட்டு, இது நானே ரொம்ப லேட் ஆகி தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா உங்க வீடு சின்ன வீடு, அந்த இடத்துல வந்துட்டு ஒரு நிமிஷம், என்னன்னா நானே லேட் ஆகி தான் புரிஞ்சுக்கிட்டேன். சந்தேகப்பட்டது ஏன் திறந்துக்கிட்டு உள்ள வராருங்கிற ஒரு கோணத்துல நான் பார்த்தேன். ம், ஆனா மரும மேல சந்தேகப்பட்டிருக்கிறாரு அவரு. அந்த சந்தேகத்தை நான் எங்க அப்பா மேல சந்தேகப்படுற மாதிரி ஒரு பீமத்தை உருவாக்கிட்டா. அதை வந்து ஈஸா பயன்படுத்திட்டா. இவன் அப்பா மேலேயே அது எப்படி உங்க அப்பாவா ரூம் திறந்துட்டு போனதுக்கு அவங்களுக்கும் இவங்க உங்க லைட்டு மனைவி இந்த மாதிரி ஒரு பிம்பத்தை நோண்டி உருவாக்கிட்டாங்களா? கேக்குறீங்களே தவிர ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிறீங்க. அதுதான் எனக்கு இதுல எங்க அப்பாவை வந்து அவன் மேல சந்தேகம் வந்துருச்சு. எனக்கு தெரியாததுக்கு முன்னாடியே எங்க அப்பாவுக்கு சந்தேகம் வந்துருச்சு என் பொண்டாட்டி மேல. அதனாலதான் சரி இவன் குளிக்க போனதுக்கு பிறகு உள்ளர யார் இருக்கிறாருன்னு அவர் பாக்குறாரு. ம், அவர் பார்க்கும்போது ஏன் அப்பா இந்த நேரத்துல கதவை திறந்துக்கிட்டு வர்றாருன்னு எனக்கு ஒரு டவுட் வருது. ம். இந்த டவுட்டை அவ அழகா பயன்படுத்திக்கிட்டா அவனை கையாளுறதுக்கு. இப்ப உங்ககிட்ட சொல்லும்போது அவர் வந்து அப்பா மேலேயே சந்தேகப்படுற ஆளு அப்படிங்கிற ஒரு செய்தியை முடிச்சுக்கிடுவா. அப்ப இவன் யாரு மேலேயே சந்தேகப்பட மாட்டான் அப்படிங்கிற கோணத்தை. நீங்க சந்தேகப்பட்டது உண்மைதானே? அம்மா, இப்ப நான் என்னம்மா சொன்னேன்? ம். அதுக்கப்புறம் உங்க அப்பா வந்துட்டு எப்போ உங்களுக்காக உங்க வாழ்க்கைக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணாருன்றது உங்களுக்கு எப்போ தெரிய வந்துச்சு?
கொஞ்சம் நாள் பட்டு. யாரு சொன்னா? உங்க அப்பாவே வந்து இல்ல சொன்னாரா? இல்ல அப்பாவை சொல்லல. ஆ. விஷயங்கள் அதான் எங்க அப்பா ஏன் வந்தாரு, ஏன் போனாரு, அப்ப இது இந்த சந்தேகத்தை போய் புள்ள கிட்ட சொன்னா புள்ள வாழ்க்கை கெட்டுப்படும், நம்மளா பார்த்து எதுவும் பண்ணிக்கிடும் அப்படிங்கிற மாதிரி அவரு மனசுக்குள்ள புதைச்சி அவரே வாழ்க்கையை இழந்துட்டாரு. நம்ம மருமக இப்படி பண்ணுதுங்கிற இதெல்லாம் விஷயம் உங்க அப்பா சொன்னாரா? இல்ல நீங்களாவே இப்படி இதுவரையிலும் இருக்கும்னு சொல்லல. எங்க நினைச்சுக்கிட்டீங்களா? அப்பா இதுவரையிலும் சொல்லல. நீங்களாவே இப்படி நினைச்சுக்கிட்டீங்க இதுக்காக தான் அப்பா பண்ணிருப்பாருன்னு. நாம அப்படிதான் இருக்கும். இறுதியா ஒரு வாய்ப்பை உங்ககிட்ட கேட்கிறேன். ம். நம்ம இன்னமும் பேச வேண்டியது இருக்கு ம். இந்த நிகழ்ச்சியில. ம். நிறைய இருக்கு. இன்னும் ம். நிறைய இருக்குது. ம். என்ன நிறைய இருக்கு. இன்னும் நிறைய இருக்கு. ஆனா இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நீங்க சொல்றத எல்லாத்தையும் மட்டும் கேட்கறதுக்காக மட்டும் இந்த நிகழ்ச்சி இல்ல. ம். நீங்க சொல்றத கேட்டுட்டு ஓகே இவரு சொல்லிட்டாரு, இதுதான் விஷயம், ம். இதுதான் நடந்திருக்கு அப்படின்றது மட்டும் இந்த நிகழ்ச்சி இல்ல. ம். அதுல உண்மையாவே என்ன நடந்திருக்கு அப்படின்றதுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா நாங்க அங்க இருந்து அந்த கேட்டுதான் ஆகணும். நோண்டி நோண்டி கேக்குறீங்க. நீங்க பேசுறது எல்லாமே எங்களுக்கு நம்புற மாதிரி இல்ல. அம்மா நீங்களே உங்களோட மனசுல சரி சந்தேகத்தை விதைச்சுக்கிறீங்களோ அப்படின்ற மாதிரி இல்ல தான் இல்ல இருந்தது. இறுதியா அதை நீங்க தெளிவுபடுத்துறதுக்கு அம்மா இப்ப வரைக்கும் உங்களுடைய பதில் எதுவுமே இல்ல. இல்ல இல்ல தெளிவுபடுத்துறதுக்கு நான் சொல்றேன். சொல்லுங்க. என்ன நீங்க தெளிவுபடுத்தணும். இங்க நான் குற்றவாளியா ம். இல்ல அவ குற்றவாளியா ம். அப்படிங்கிற ஒரே தீர்வுல இல்ல. இப்ப நீங்க இப்படியே எடுத்தீங்களேன், ம். 2 குழந்தைய இருக்குது, ஒரு ம். சந்தேகத்துல பிரிஞ்சு இருக்குது. இந்த ம். சந்தேகத்தை ஒண்ணு சேர்க்கணும்னா இந்த டார்கெட்டை நான் கேட்கிறேன். என்ன கேக்குறீங்க? அவ இந்த போன்ல யாருகிட்ட பேசியிருக்கிறா ம். அப்படிங்கறத எடுத்து கேட்கிறேன். ம். அதுக்கு அவங்க சம்மதிக்கிறாங்களா, இல்ல கணவனா நான் அந்த இத வாய்ப்பை கேட்டா நீங்க எடுத்து தர முடியுமா? எத்தனை வருஷமா அவங்க பேசினரோட கால் ரெக்கார்ட்லாம் நீங்க வேணும்னு நினைக்கிறீங்க? குறைஞ்சது நும்ப வேண்டாம், ஒரு 6 மாத காலம் எடுத்து கொடுங்க. இப்போ ம். அதுல நான் நிரூபிச்சு காட்டுறேன். 6 மாத காலம். ம். ம். உங்க மனைவி மேல இவ்ளோ ஸ்ட்ராங்கா டவுட் இருக்குன்னு சொல்றீங்க. ம். 2.5 வருஷத்துக்கு முன்னாடி பிரிஞ்சு போயிட்டாங்க. ம். இப்போ நீங்க எதுக்காக இதெல்லாம் ப்ரூவ் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ ம். எங்க அப்பா ஒரு சந்தேகாரு அப்படின்னு என் பிள்ளைகள் நாளைக்கு பேசிடக்கூடாது. இந்த 2.5 வருஷத்துல உங்க பிள்ளைங்களை போய் நீங்க பாத்தீங்களா? பார்த்துருக்கிறேன். பழங்கடி வாங்கி எப்ப போய் பாப்பீங்க? நான் எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் போய் சந்திப்பேன். ம். ஆனா என் பிள்ளைகிட்ட போன் பேசுறதுக்கு அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. ம். அவங்க என்ன பண்றாங்கன்னா 7 மணிக்கு தான் வீட்டுக்கு போறாங்க. ம். இரவு 7 மணிக்கு தான் வீட்டுக்கு போறாங்க. ம். அந்த இரவு 7 மணிக்கு பண்ணா மட்டும் பிள்ளைகிட்ட கொடுக்குறாங்க. ம். பாக்கி எந்த நேரத்துல போன் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க. ஆமா 7 மணி அவங்களும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. 7 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டு அப்பதானே அம்மா, குழந்தைங்களுக்கு ஒரு தர முடியும். விஷயத்த வந்து நீங்க அதான் நீங்க கேட்கிற கேள்விகளுக்கு எப்படின்னா, ஒரு கணவன் சந்தேகப்படுறாமா, ஆ. நான் ஒரு கால் பண்றேன், நான் வந்து இந்த ஸ்கூல்ல தாங்க இருக்கிறேன் ம். அப்படின்னு சொல்றதுல என்ன தப்பு? சரிங்க. பிரிஞ்சு 2.5 வருஷம் ஆச்சு. நீங்க ரொம்ப சந்தேகப்படுறீங்க. அவங்க கூட வாழ முடியலன்றதுக்காக தான் பிரிஞ்சு போயிருக்காங்க. பிரிஞ்சு போனவங்கள ஏன் என் போன் எடுக்கலன்னு சொல்லிட்டு எப்படி கேட்க முடியும்? ம். உங்க கூட வாழ விருப்பம் இல்ல. ஏன்னா நீங்க அவ்வளவு சந்தேகப்பட்டு பிரச்சனை பண்ணிருக்கீங்கனால இல்லம்மா, தான் பிரிஞ்சியே சரி போயிருக்காங்க. இப்போ நான் என்ன கேக்குறேன், என்னோட சரி இந்த 2 வருஷத்துல இந்த பிரிஞ்சு வீட்டை விட்டு போனாங்க இல்லையா? ஆ. அன்னைக்கு என்னதான் நடந்தது? எதனால வீட்டை விட்டு போற அளவுக்கு என்ன பிரச்சனை நடந்தது? வீட்டை விட்டு வீட்டை விட்டு நீங்க கல்யாணம் ஆயிட்டு 3 மாசத்துல இருந்தே சந்தேகத்தோட இருந்திருக்கீங்க. ம். ஆனா 2.5 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவங்க பிரிஞ்சியே போயிருக்காங்க. ம். அந்த வீட்டை விட்டு போற அளவுக்கு 2.5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு கேக்குறேன். 2.5 வருஷத்துக்கு முன்னாடியா? 2.5 வருஷமா தானே நீங்களும் அவங்களும் பிரிஞ்சிருக்கீங்க. அதான் எந்த- யாருகிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறா போன்ல அப்படின்னு கேட்டேன். ஆ. அதுதான் பிரச்சனை. ம். ம். கேட்ட உடனே அவங்க போயிட்டாங்களா? அவங்க நான் இங்க பேசிக்கிட்டு இருக்கிறேன், அங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. நானும் வந்து பிரச்சனையாயிட்டு 2 பேருக்கும் அடிபடி ஆயிட்டு, ம். அடிபடி ஆனோடனே அவங்க வீட்டுக்கு நீங்க போன அடிச்சீங்களா? அவங்களும் அடிச்சாங்க, நானும் அடிச்சேன். அவங்களாம் அடிக்காம இருக்க மாட்டாங்க, அடிச்சிருவாங்க என்ன. அடிச்சாங்க, 2 பேரும் சண்டை வந்து அவங்க வீட்டுல இருந்து ஃபோன் பண்ணாங்க, அழைச்சிட்டு போட்டாங்க. அவங்க வீட்ல இருக்கவங்க கிட்ட எல்லாம் நீங்க சொன்னீங்களா? உங்க பொண்ணு வந்துட்டு இப்படி தப்பா இருக்கா அதனால இல்ல சொன்னேன். ஆ. சொன்னதுக்கு அவங்க நம்பல. இப்பயும் கூட நீங்களும் நம்புனீங்கன்னா பாருங்க, நம்பலன்னா நம்மளுடைய கதை இவ்வளவுதான்னு முடிச்சுக்கிட வேண்டியதான். கடைசியா நீங்க எப்ப உங்க மனைவி கிட்ட பேசுனீங்க? கடைசியா பேசுனது வந்து 14ஆம் தேதி 14னா டிசம்பரா இல்ல ஆ, எந்த 14? நவம்பர். என்ன பேசுனீங்க? அவங்க என்ன சொன்னாங்க? ம், வா வாழ்க்கைக்கு வா, 2 குழந்தைகள் இருக்குது. ம். ஒரு அப்பன் இல்லாம வளர்க்குற குழந்தைகள் வந்து ஒரு ஆரோக்கியமா இருக்காது. அதே மாதிரி நானும் குழந்தைகளை வந்து இந்த மார்ல தோல்ல எல்லாம் தூக்கி போட்டு வளர்த்தோம், குழந்தை இல்லாம ரொம்ப சங்கடப்படுறேன். ம். அழைச்சிட்டு வா, ஃபேமிலியா நம்ம குடும்பம் பண்ணுவோம் அப்படின்னு கூப்பிட்டு பார்த்தேன். ம். அவங்க சொல்லியிருந்தாங்க ஒரு 10 பேரை அழைச்சிட்டு வாங்க, ம். பேசி நம்ம போவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ம். சரி நான் ஞாயிற்றுக்கிழமை வந்துடுறேன் ம். அப்படின்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமை ஒரு 10 பேரை அழைச்சிட்டு போனேன். அங்கே யாரையும் திரட்டி வைக்கல. ம். இது மாதிரி ஒரு 20 வாட்டி நம்ம கூட்டிட்டு போகிறதும், அங்கே வந்து ஒருத்தர் அமைத்து பிரிஞ்சு தரதும்,
அவங்க பிடிக்கலன்னு சொன்னாங்க. அது எந்த மாதிரின்னா, எனக்கு வேற மாதிரியான லைஃப் போகுது. எனக்கு வேற மாதிரியான ஒரு லைஃப் இருக்குது. நான் அதை நோக்கி பயணிக்கிறேன். ஒண்ணு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றேன்னா நான் ஏத்துக்கிடுவேன். ம். என்ன ஒரு குற்றத்தை சாட்டி விட்டு நீ போறது தான் இந்த இடத்துல வந்து உட்கார வச்சிருக்கேன். நான் குற்றவாளி இல்லைங்கிறத நிரூபிக்கிறதுக்கு தான் அந்த ஃபோன் நம்பரை நான் கேட்டிருக்கிறேன். நீ அதுக்கப்புறம் பிரிஞ்சு போ, எப்படியும் இரு. நான் அதுக்கு அந்த ஸ்டாப்டுகள்ல நான் வந்து நான் சொன்னது உண்மையா இல்லையா அப்படிங்கிற நிரூபிக்கிறதுக்கு தான் இந்த வாய்ப்பை நான் கேட்டிருக்கிறேன். நாங்க விஜிலா கிட்ட பேசும்போது சொன்னாங்க, அவங்க நீங்க குழந்தைங்களை எல்லாம் ரொம்ப நல்லாவே பாத்துக்கிட்டீங்க, குழந்தைங்களுக்கு எந்த குறையும் வச்சதில்ல, நல்லதா பாத்துக்கிட்டாரு. ஆனா என்ன தொடர்ந்து அவர் சந்தேகப்பட்டுட்டே இருக்காரு, சந்தேகத்தினால பிரச்சனை பண்ணிட்டே இருக்காரு, அதனாலதான் நான் அவர் கூட இல்லாம நான் பிரிஞ்சு வந்துட்டேன் ஒண்ணே அப்படின்னாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் நான் பேச வேண்டியிருக்கு. இப்போ நான் இந்த பாக்கி விஷயத்தை எல்லாம் நான் சொன்னேன்னா இது மாதிரிதான் எதை வச்சு சொல்றீங்க எதை வச்சு சொல்றீங்கன்னு சொல்லுவீங்க, கேட்பீங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இல்ல சார், நாங்க நான் என்ன சொல்ல வரேன்னா, எதை வச்சு சொல்றீங்கன்னு கேக்குறதுன்னா, நீங்க சொல்ற விஷயங்கள் எல்லாமே அப்படிதான் இருக்கு. நான் ஆட்டோ ஸ்டாண்ட்ல நின்னேன், பஸ் ஸ்டாப்ல நின்னேன், நான் வரதை பார்த்துட்டு அவங்க வந்துட்டு ஸ்கூலுக்கே வர மாட்டாங்க. நீங்க ஆட்டோ ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டுக்கு பதிலா நீங்க அந்த ஸ்கூல்லே நின்றுக்கலாமே அப்படின்னு நான் கேட்டேன். ஸ்கூல்ல வந்துட்டு நான் இருந்தேன்னா அவங்க உள்ளவே வர மாட்டாங்க, நான் இருந்தேன்னா அவங்க உள்ள இருக்கவங்க வெளியிலே வர மாட்டாங்க. நாங்க இது யாரால நம்ப முடியும்? ஒரே ஒரு நிமிஷம், அந்த போன் இருக்குல்ல, நான் சொல்றேன்ல, அதை எடுத்தீங்கன்னா சார் அது எடுக்க முடியாது தன்வன். உங்களுக்கு புரியுதா புரியல? அது நம்ம கிட்ட அத்தாரிட்டி கிடையாது. நம்ம போலீஸ் மூலமா தான் போயிட்டு நீங்க இப்ப என்ன பண்ண நம்ம ட்ரேஸ் பண்ண முடியும், கால் ரெக்கார்ட்லாம் எடுக்க முடியும். ஒரு நிமிஷம், இப்போ அந்த பையன் இது மாதிரி கேட்குறாரு, நீங்க எடுத்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல நாம வந்து ஒரு மனைவி இது மாதிரி பேசிட்டு இருக்கிறா, அதை எடுத்து கொடுங்கன்னு ஒரு கணவனை கேட்கறதுக்கு உரிமை இருக்கா அப்படின்னு நான் கேட்க வந்திருக்கிறேன். இந்த நிகழ்ச்சி வந்து நடத்தணும்னா இது மாதிரி எல்லாம் வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா நடத்துங்க. இல்லாட்டி நான் வந்து அந்த வாய்ப்புகள் இல்லைன்னா அந்த வாய்ப்புக்காக தான் நான் இங்க வந்திருக்கிறேன். புரியுதா என்ன? இந்த வாய்ப்பை என் மனைவி கிட்டே கேளுங்க. எடுத்துக்கிட்ட சொன்னா நம்ம தாராளமா ஒரு பெட்டிஷன் கொடுக்க சொல்லுங்க ஸ்டேஷன்ல, என் கணவர் என் மேல சந்தேகப்படுறாரு, இந்த நபரோட நான் பேசிட்டு இருக்கிறேன்னு. அதை நீங்க போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இல்லையா? நான் பண்ணா எடுத்து கொடுப்பாங்களா? நீங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணி கேட்டு பாருங்க. இல்ல என் மனைவியிலே நீங்க கேட்கலாமே. ஏமா நீ வந்து உங்க மனைவி கிட்ட நாங்க பேசினோம், இப்போ கால் பண்ணோம், அவங்க எடுக்கல. ஆனா உங்க மனைவி கிட்ட பேசும்போது எல்லாமே உங்களோட சந்தேக பார்வையினால மட்டும்தான் பிரச்சனை ஆயிட்டு நான் வெளியில வந்தேன், சந்தேகப்பட்டுட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரிதான். அதுதான் அவங்க வந்துட்டு ஒரு முக்கிய பிரச்சனையா வைக்கிறாங்க. ஏன்னா எந்த பொண்ணாலுமே தான் மேல சந்தேகப்பட்டுட்டே இருந்தா அதை எந்த பொண்ணாலுமே அக்செப்ட் பண்ண முடியாது. தவறு நடந்திருக்க பட்சத்துல வேற. ஆனா நீங்க சொல்றதெல்லாம் வந்துட்டு சுத்தி நடக்கிற சாதாரண விஷயத்தை எல்லாத்தையுமே நீங்க சந்தேக பார்வையோட பாத்திருக்கீங்களோ அப்படின்ற ஒரு தாட் தான் எங்களுக்கு தோணுது. சரி, நான் மறுபடியும் விஜிலாவுக்கு கால் பண்ணி பாக்குறேன், எடுக்கிறாங்களா. இந்த புகாரை உங்களால வழங்க முடியுமா, கொடுக்க முடியுமா? உங்க கணவருக்காக வேண்டி, உங்க குழந்தைகளின் எதிர்காலத்துக்காக வேண்டி இந்த புகாரை நீங்க கொடுக்க முடியுமான்னு கேளுங்க. நான் கூட உங்ககிட்ட என்ன சொல்றேன்னா, என் மேல இருக்கிற வெறுப்பு தன்மையில் அவ போன் எடுக்காம இல்லை. நீங்க நினைச்சுக்கிறீங்க சந்தேகப்படுறதுனால வெறுப்பு தன்மையில எடுக்கலன்னு. அது இல்லை காரணம். இப்ப 4 மணிக்கு நீனும் ஸ்கூலை விட்டு போயிடுவா, என் பிள்ளைகளும் வந்துடும். நான் கால் பண்ணா என் பிள்ளை கிட்ட கொடுன்னு சொல்லுவேன். அந்த வாய்ப்பு கிடைக்காது, கொடுக்க முடியாது. அந்த இடத்துல அவள் இருக்க மாட்டா. இல்லை நீ எந்த இடத்துல இருக்கிறா, டீச்சரோட இருக்கிறான்பா, வீடியோ காலுவா 2 அந்த டீச்சரை காமி, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க காமி, எந்த இடத்துல நிற்கிறா காமி அப்படின்னு நான் கேள்வி கேட்பேன். அவங்க வீட்டில் அவங்க அம்மாவும் அப்பாவும் தான் கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அப்பா கொஞ்சம் எனக்கு ஆஃபீஸில் வேலை அப்படின்னு சேரியை மட்டும் சொன்னால் அவங்க ஆஃபீஸில் வேலைன்னு முடிச்சுக்கிடுறாங்க. புரியுதா? இவங்க இப்போ வேண்டாம், அவங்க அப்பா நம்பர் தரேன், கொஞ்சம் காலமாக உங்கள் பொண்ணு வந்து எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருது, கொஞ்சம் காலமாக கேளுங்களேன், எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருதுன்னு கேளுங்க. உங்கள் பொண்ணு கொஞ்சம் காலமாக எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருது அப்படின்னு மட்டும் கேளுங்க. அவங்க அப்பாட்ட பேசி பார்க்கலாம். முன்னாடியோட உங்கள் பொண்ணுடைய நடவடிக்கையில் உங்களுக்கு எதுவும் மாற்றம் தெரியுதா அப்படின்னு அப்படிலாம் கேட்க முடியாது. உங்க பொண்ணுக்கும் உங்க மருமகனுக்கும் என்ன பிரச்சனை, உங்க சந்தேகத்தை எங்க மூலமா வந்துட்டு கேட்க முடியாது இல்லையா? எங்களுக்குன்னு ஒரு சந்தேகம் இருக்கு இல்லையா? அவங்க கிட்ட அந்த மாதிரிதான் பேசணும். இப்போ நான் என்ன கேக்குறேன், யாரா இருந்தாலும் பெத்த அப்பா கிட்ட போயிட்டு உங்க பொண்ணோட நடவடிக்கை எப்படி இருக்குன்னு ஒரு 3வது மனுஷங்க கேட்டாங்கன்னா ஒரு கோவம் வரதான் செய்யும். அது கேட்கவே வேண்டியதில்லை. அவங்க நாயப்படி தான் பேசுவாங்க. நான் அதை அழகா செய்தியை சாப்பிட்டா முடிக்கிறேன். என் மனைவி இதை பண்ணி கொடுத்துட்டா மீண்டும் இந்த இடத்துல வந்து நான் பேசுறேன், வாய்ப்பு கொடுங்க. சரி, அவங்க அப்பா நம்பர் கொடுங்க. வேணாம், அவங்க பொண்ணை நாயப்படுத்தி இப்போ இல்ல என்னதான் நடந்திருக்குன்னா ஒரு 3வது மனுஷன் கிட்ட அவங்க அப்பா தானே அவங்க பொண்ணோட வாழ்க்கையில என்ன நடந்திருக்காங்க சொல்றேன். எந்த பிள்ளையையும் காட்டி கொடுத்த வரலாறு எந்த அப்பா அம்மாவுக்கும் இல்லை. எந்த பிள்ளையையும் காட்டி கொடுக்க மாட்டாங்க. ஆனா அவங்க பொண்ணு சில விஷயங்கள் ஃபேஸ் பண்ணதுன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? எப்போதுமே
நம்ம வந்துட்டு இல்ல, சொல்லும் போது அவரு நம்மள இறுதியா- நியாயப்படுத்தி இறுதி- இன்னொருத்தவங்கள இல்ல, மேலதான் குற்றம் சுமத்தி இல்ல, நம்ம சொல்லுவோம். அவர் அப்பா ஆனா நம்ம பண்ண குற்றத்தை இன்னொருத்தர் சொன்னாதான் நமக்கு தெரியும். இப்போ எப்படின்னா அவர் அழகா ஒரு வார்த்தை சொன்னார், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க, அந்த பையனை வேற கல்யாணம் பண்ணிக்கிட சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். ம். அப்போ அந்த செய்தியிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிடணும்னா, பிள்ளைகளுக்கு வாங்கிட்டு வர்றாரு, பிள்ளைகளை இப்போ நல்லா பார்த்துக்கிறாரு, ட்ரெஸ் எடுக்கிறாரு, மனைவியையும் நல்லா பார்த்துக்கிறாரு. அப்புறம் இவர் வந்து இப்போ ஒரு குடிச்சுப்புட்டு வந்து அடிக்கலை, போகலை, வரல, ஊருக்குள்ளே கேட்டு பார்த்தாலும் யாருக்கிட்டையும் பிரச்சனை. அதெல்லாம் நாங்க அவர்கிட்ட நேரா கேக்குறோமே. இருங்க, அப்படியே கேட்டு பார்த்துட்டு இப்படி இருந்தாலும் ஏன் இவன் எல்லாருக்கிட்டையும் நல்ல பிள்ளையா இருக்கும்போது இந்த மனைவிக்கும் இவனுக்கு என்ன பிரச்சனைங்கிறத அவரை யோசிச்சு இவ்வளோ நாளாக இருந்தப்ப, அவர் 2.5 வருஷமா தனிமையாக இருக்கும்போது ஒரு கணவனை பிரிச்சிருக்கிற ஒரு மனைவி வந்து எப்படி இருப்பாங்கிற ஒரு அப்பனுக்கோ ஒரு ஆயாளுக்கோ தெரியும். தான் குழந்தை பருவத்திலிருந்து வளர்ந்து வரும்போது இது எதுக்கெல்லாம் எது மாதிரியான செயல்களை பண்ணுங்கிறது ஒரு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தெரியும். அப்போ செய்யும்போது இந்த இந்த என்னுடைய பிரிவு வந்து எந்த சோகத்தையும் அவங்களுக்கு கொடுக்கல, சந்தோஷத்தை தான் கொடுக்குது. சந்தோஷமா போகுது, சந்தோஷமா. இப்போ ஒரு பொண்ணு சந்தோஷத்தை தான் அப்பாவும் அம்மாவும் எதிர்பார்க்குறாங்க. இப்படியே இருந்துட்டு போகட்டும். அரசு வேலை வாங்கி கொடுத்தேன், அரசு வேலை வாங்கி கொடுத்தது நான் தான். இல்ல இப்ப அவங்க அப்பா கிட்ட எங்களால பேச முடியுமா? வேண்டாம், பேச வேண்டாம். ஏன் பேச வேணாம்னு அது சொல்றீங்க? நியாயப்படுத்தி தான் பேசுவாங்க. தான் பொண்ணை வந்து ஒருவேளை அவரு நீங்க ஏதாவது பண்ணது அவர் சொல்றது சொல்லிடுவாரோ அப்படின்னு பயப்படுறீங்களா? என் மனைவி சொல்றதை விட வேற யார் தாண்டி சொல்லிவிட உங்க முடியும்? மனைவி கிட்ட பேச முடியல, மனைவியோட அப்பா கிட்ட பேசுறான்னு சொல்லிதான் நம்பர் கேக்குறேன். நம்பர் இல்ல, எடுக்கிற வரைக்கும் போயிட்டு இப்போ நீங்க வேணாம்னு சொல்றீங்க. இறுதி அதாவது இப்போ உங்களை பத்தி நாங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது? உங்களை பத்தி நீங்களே சொல்ல மாட்டீங்க, உங்களை பத்தி நாங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது? என்னை பத்தி நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்? இப்ப நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னா உங்க மனைவி இப்படி பண்றாங்க, மனைவி அது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு சொல்றீங்க. ஆ, மனைவி அப்படி பண்றாங்களா இல்ல நீங்க உங்க கையில ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு சொல்லிட்டு நாங்க தெரிஞ்சுக்கணும் தானே? அதான் ஒரு பொருள் காணாம போயிட்டு, ஒரு பொருள் காணாம போயிட்டுன்னு நான் சொல்ற போது என் மனைவி கிட்ட நான் சொல்றேன், ஒரு பொருள் காணாம விட்டு யாரோ வந்து எடுக்கிறாங்க என்ன அப்படின்னு சொல்றேன். நீ வெளியே கிளம்பாத, யார் வர்றாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியே நீ சொல்லிவிட்டு போ, வெளியே போனாலும் என்னாட்ட சொல்லி என்னை எழுப்பி விட்டு போன்னு சொல்றேன். இப்போ பொருள் காணாம போட்டு நீ போனியா, இல்லை யார் போனது, யார் எடுத்தது, இந்த கேள்விக்குறி யார் பதில் சொல்றது? நீ என்னை எழுப்பாம போயிட்டா, கேட்டா ஒண்ணுக்கு இருக்க போடுறேங்கிறா, அந்த பொருளை காணும், நீ எடுத்தியா வெளியாள் எடுத்தானாங்கிற ஒரு சந்தேகம் வருமா வராதா? இறுதி கட்டமான ஒரு வாய்ப்புகளை எனக்கு கொடுக்குறேன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அவங்க ஃபோன் நம்பரை வந்து எடுங்க. அதில் எதுவும் இல்லைன்னா நீங்கள் சொல்கிற அனைத்து குற்றத்துக்கும் நான் பொறுப்பேற்றுக்கிறேன். சரி, ஓகே தனவன். நாங்களும் என்ன சொல்றோம்னா, ஆ, ஒருவேளை உங்களோட சந்தேகம் உண்மையா இருக்கிற பட்சத்துல ஆ, நீங்க போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஆ, கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த மாதிரி என் மனைவிக்கும் ம், இன்னொருத்தர் கூட தொடர்பு இருக்கிறதா தெரியுது, ம், ஆனா ஏன் மேல குற்றம் சுமத்திட்டு போறாங்க, ம், அதை நான் நிரூபிக்கிறதுக்காக அவங்களோட கால் ரெக்கார்ட்லாம் வேணும் ம், அப்படின்ற மாதிரி எழுதி கம்ப்ளைண்ட் கொடுங்க. ம், உங்களுடைய கோரிக்கைகள்லாம் நியாயமா இருக்க பட்சத்துல காவல்துறை வந்துட்டு மூவ் பண்ணுவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஆர்டர்ஸ் இருக்கு, ம், அதுபடிதான் வந்துட்டு ம், ஒவ்வொன்னே மூவ் பண்ண முடியும். நம்ம ம், கேட்ட உடனே கால் ரெக்கார்ட் வந்துட்டு நமக்கு தூக்கி தந்துட மாட்டாங்க. ம், ஓகேயா? ம், போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. ம், கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க ப்ரொசீஜர் படி பண்ணுவாங்க. ம், பண்ணதுக்கு அப்புறம் ம், உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும்னு சொல்லிட்டு நாங்க எதிர்பார்க்கிறோம். ம். உங்களோட சந்தேகங்களும் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எதிர்பார்க்கிறோம். அதாம்மா. இதுக்கு வந்துட்டு உங்களோட ஒரு விஷயத்த மட்டும் வச்சுட்டு இல்ல ம், மத்தவங்களோட விஷயத்தெல்லாம் கேட்காம எங்களால வந்துட்டு இவர்தான் நியாயம் இவர்தான் தப்புன்னு சொல்லிட்டு தீர்ப்பு சொல்லிட முடியாது. ம், நீங்க போய் எங்களால கால் ரெக்கார்டும் எடுக்க முடியாது. ம், அந்த அத்தாரிட்டி யாருக்கும் இருக்காது. போலீஸ் ஸ்டேஷன் மூலமா போலீஸ் மூலமா தான் போக முடியும். ம், சில விஷயங்களுக்கு சில விதிமுறைகள்னு இருக்கு, ம், அதுபடிதான் நம்ம பண்ண முடியும். ம், நாங்க என்ன சொல்றோம்னா, நீங்க போயிட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. கம்ப்ளைண்ட் பண்ணி உங்களோட ரெக்வஸ்டா நீங்க அதை கொடுங்க. உங்களோட கோரிக்கைகளை வந்துட்டு ம். அவங்க பரிசீலனை பண்றதுக்கு எங்க சைடுல இருந்து நாங்க சப்போர்ட் பண்றோம். சரி, ஓகே, நன்றிம்மா. நன்றி. தென்னவன் பேசுறத கேட்டிருப்பீங்க. அவங்களோட மனைவி விஜிலா கூட எங்களோட ரிப்போர்ட்டர் பேசினாங்க. அவங்க நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட ஷேர் பண்ணாங்க. ஒரு சில காரணங்களால எங்களால அதை டெலிகாஸ்ட் பண்ண முடியாது. பட் அவங்க சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தென்னவன் சந்தேகப்பட்டு பல பிரச்சனைகளை பண்ணியிருக்காங்க. அதனால மட்டும்தான் அவங்க பிரிஞ்சு போயிருக்காங்க. முழுக்க முழுக்க பிரச்சனை தென்னவன் கிட்ட தான் இருந்திருக்கு. அவரோட சந்தேகம் தான் அவரோட குடும்பத்தை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை சமூக வலைத்தளங்கள்ல பல லட்சம் பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. எங்களை தேடி வந்தவங்களுக்கு பெரும்பான்மையானவங்களுக்கு தீர்வு கிடைச்சிருக்கு. சில பேருக்கு தீர்வை நோக்கி பயணிச்சுட்டு இருக்காங்க. நாங்களும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க கூட பயணிச்சுட்டு தான் இருக்கோம். ஒரு விஷயத்த இன்னொரு விஷயம் கூட கம்பேர் பண்ணி பேசாதீங்க. இதை எங்க சைட்ல இருந்து ஒரு கோரிக்கையா வைக்கிறோம்னு நினைச்சுக்கோங்க. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.